சைரன் ஜெயம் ரவி ஒரு கொலை குத்தத்துக்காக ஆயுள் தண்டனை கைதியா ஜெயிலில் இருக்காரு. அவப்ப ஜெயிலேருந்து வருவாருன்னு அவருடைய குடும்பம் ரொம்ப பாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய பொண்ணை தவிர அவருடைய பொண்ணு மட்டும் அவர் ஒரு கொலைகார அப்பா, அந்த அப்பா முகத்திலே முடிக்க எனக்கு விருப்பமே கிடையாதுன்ற மாதிரி ரொம்ப வெறுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழலில் ஜெயம் ரவிக்கு பரோல்ல 2 வாரம் வெளியில் போகிறதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது. இவ்வளோ வருஷங்களா பரோல்ல கூட வெளியே வராத ஜெயம் ரவி இந்த சூழலில் நான் வரேங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன், என் ஃபேமிலி என் பொண்ணை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. அவர் வெளியில் வர இந்த 2 வாரத்தில் 2 முக்கியமான அரசியல்வாதிகள் கொலை செய்யப்படுறாங்க. அவங்க கொலை செய்யப்பட்ட இடத்துல அதே லொகேஷன்ல ஜெயம் ரவியும் இருந்திருக்காரு. இந்த கேஸை கீர்த்தி சுரேஷ் விசாரணை பண்றாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, கீர்த்தி சுரேஷுக்கும் அவங்க 2 பேரையும் கொலை பண்றதுக்கான மோட்டிவ் இருக்குங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கொலைகளை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, இதுதான் சைரன். ஜெயம் ரவி எப்பவும் போல ரொம்ப 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 சின்சியரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. முக்கியமாக வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போன கஷ்டப்பட்ட அந்த ஏஜ்டு லுக்கில் அவர் கண்ணிலேயே அந்த வலிங்கிறது தெரியுது. ரொம்ப அழுத்தமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் இந்த மொத்த படத்தையும் கேரி பண்ணுறது ஜெயம் ரவி தான். கீர்த்தி சுரேஷுக்கு படம் முழுக்க சீரியஸாக வர மாதிரியான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர். ஒரு சில இடங்கள் அவங்க ஆட்டிடியூடாக ரிப்ளை பண்ணும்போது, கவுண்டர் கொடுக்கும்போது நிஜமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் மற்றபடி இந்த சீரியஸான காட்சிகளில் அவன் ரொம்ப சீரியஸாக இருக்க ட்ரை பண்ணி அது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஆயிடுது. ஒரு ஓவர் த டாப் பெர்ஃபார்மன்ஸாக நடிச்சு தள்ளியிருக்காங்க. டிப்பிக்கலான வில்லன்களா அஜய் அழகம் பெருமாள், டிப்பிக்கலான சைட் கிக் காமெடியனா யோகி பாபு, டிப்பிக்கலான அம்மாவா துளசி, டிப்பிக்கலான அப்பாவை இருக்கிற தமிழ் சினிமா பொண்ணா யுவனான எல்லாருமே படத்தில் இருக்காங்க. சமுத்திரகனியோட கேரக்டர் ஷேட் ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சாலுமே கூட செகண்ட் ஹாஃப்ல அதையும் கேரிகேச்சராக மாற்றினது சோகங்கள். அனுபமா பரமேஸ்வரும் ஒரு சின்ன கேமியோ ரோல்ல வராங்க. அந்த கேரக்டரும் நிக்கல, நடிப்பும் நிக்கல. பாடல்களுக்கான இசை ஜிவி பிரகாஷ், 60 ராமுடைய வாய்ஸ்ல வர அந்த ஒரு மாண்டேஜ் பாடல் நல்லா இருந்தது. ஆனால் அந்த பாடலுடைய பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் வழக்கமாக போனதுனால படத்தோட சேர்ந்து அதை ஒன்றும் பெருசாக என்ஜாய் பண்ண முடியல. பின்னணி இசையை சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல கூட ஒரு பின்னணி இசை கொஞ்சம் எஃபெக்டிவாகவே இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் அந்த கமர்ஷியல் படங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு பாருங்க. இந்த படத்தில் ஒரு கேரக்டருக்கு இந்த போர்டில் கையில் வச்சு இப்படி இருக்குன்னா, தகரத்தை தரையில் வச்சு தேய்ச்சா அப்படியே பல்லு கூசும் நம்மளுக்கு. அந்த கேரக்டருக்கு காதலே ரத்தம் வரும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு இது. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆடியன்ஸ் கிட்டேயே சாம் சிஎஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இறச்சி வச்சிருக்காரு. படம் முழுக்க சினிமாட்டோகிராஃபி ஜெனரிக்கா இருந்தாலும் இந்த ஒரு மாண்டேஜ் பாடல் சொன்னா இல்லையா, அதில் சினிமாட்டோகிராஃபர் செல்வகுமார் கொஞ்சம் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறது தனியாகவே தெரியுது. படத்தில் இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸுக்கான மேக்கப் ரொம்ப 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 சுமாராக இருக்குது. அது கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். அனுபமாவாக இருக்கட்டும், யுவினாவாக இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு 2 கோட்டிங் அதிகமாகவே அடிச்சு வச்சிருக்காங்க. ஸ்க்ரீனில் போய் தொட்டு பார்த்தாலே விரல் ஒட்டிக்கும் போல இருக்கு. பரவாயில்ல, 2 வாரம் வெளியில் வர ஹீரோ, அவரை சுற்றி நடக்கிற கொலைகள், அவர் மேலே சந்தேகம், ஆனால் சாட்சியங்கள் இல்லை. ஆனால் அந்த கொலைகளுக்கு இன்னும் சிலருக்கு மோட்டிவ் இருக்குன்ற மாதிரி ஆனாங்கன்னு பிரமிஸா இந்த ஸ்கிரிப்ட் லெவலில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அதை மறுக்கிறதுக்கு இல்லை. இந்த விசாரணை ப்ராசஸில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீர்த்தி சுரேஷ் மேலேயும் சந்தேகம் வர மாதிரியான ஆங்கிள் நல்லா இருந்தாலுமே கூட அது ப்ராப்பராக ஃப்ளஷ் அவுட் பண்ணப்படலை. யோகி பாபு கேரக்டர் அடிக்கிற 1-2 காமெடிஸ் நிஜமாவே நல்லாவே சிரிப்பு வருது. அண்ட் போலீஸில் எல்லாருமே கெட்டவங்க இல்லைன்றதை காமிச்சதும் ஒரு ரிலீஃப். அண்ட் ஒரு ஜோனல் கிரிமினல் கேரக்டர் கதைக்குள்ள கொண்டு வந்த விதமும் நல்லா இருந்தது. அண்ட் டுவர்ட்ஸ் அகைன் தன்னுடைய பொண்ணுக்காக ஜெயம் ரவி எடுக்கிற டிசிஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஆஹா, நல்லா இருக்கே, நம்ம பாராட்டிட்டே இருக்கும்போது அதை அண்டூ பண்ற மாதிரி அடுத்த சீனை வச்சு படத்தை முடிச்சுட்டாங்க. என்னத்தை சொல்றது? இந்த சுவாரஸ்யமான பிரமிஸை எவ்வளவு அஸ்வாரஸ்யமா கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு கதையில ஒரு கேரக்டர் ஒரு விஷயத்த பண்ணுது. ஒன்று அந்த கேரக்டர் மாட்டிக்கணும் அப்படின்னு ஆடியன்ஸுக்கு தோணணும். இல்லை ஐயோ அந்த கேரக்டர் மாட்டிக்க கூடாது அப்படின்னு ஆடியன்ஸுக்கு தோணணும். இல்லை யார் பண்ணாங்கன்னே தெரியாம டுவர்ட்ஸ் அது ஒரு சர்ப்ரைஸான ரிவீலாக இருக்கணும். இந்த படத்தில் இந்த எல்லா விஷயத்தையுமே ட்ரை பண்ணி எதையுமே ஒழுங்கா சொல்ல, அடுத்தடுத்த காட்சிகள் இதுதான், இந்த கேரக்டர் இதை தான் பண்ண போகுது, இப்போ இங்கே தான் நடக்க போகுதுன்ற மாதிரி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இந்த படத்தை பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரெடிக்டபிளான ஃப்ளோ. இதில் நடுவில் திடீர்னு இந்த ஜாதி வரி ஆணவ கொலையெல்லாம் கொண்டு வந்ததுல எந்த பயனும் இல்லை. ஒரு பக்கம் கீர்த்தி சுரேஷ் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு நான் கொலை பண்ணல சார், நான் கொலை பண்ணல சார் ரொம்ப பாவமாக சொல்லிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெயம் ரவியும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு நான் கொலை பண்ணலங்க, நான் கொலை பண்ணலங்க ரொம்ப பாவமாக சொல்லிட்டே இருக்காரு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு பேரலல் இருக்கு. இவருடைய ஜேர்னி இவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற மாதிரி என்னமோ நான் நினைச்சு வச்சுட்டே இருந்தேன். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வருது, அதுல ஒரே ஒரு டயலாக் வருது. அந்த ஒரு டயலாக் தான் இவ்வளவு பில்டப்னு நினைக்கும் போது தான் ஸ்டேஜிங்காவும் சரி, ஜெயம் ரவி தவிர மற்ற நடிகர்களுடைய நடிப்பாவும் சரி, எல்லாமே அந்த கால சென்சிபிலிட்டிஸ்க்கு ரசனைக்கு டைரக்டர் எடுத்து வச்சிருக்காரு. லாஜிக் சரி பண்றேன்னு பண்ண விஷயங்களும் அபத்தமாவே இருக்கு. வழக்கமா சினிமாக்கள்ல ஒரு கேரக்டர் ஏதாவது விசாரணை பண்ணுது அப்படின்னா அந்த ரூம் ஃபுல்லா அதை பத்தி அப்படியே பயங்கரமா நோட்ஸ் எல்லாம் இருக்கும். செவுத்துல நல்லா ஒட்டி வச்சிருப்பாங்க, போர்டில் ஏதாவது கிறுக்கி வச்சிருப்பாங்க, அம்புக்குறியெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எல்லா படங்களையும் நம்ம பார்க்கறதா. இந்த படத்தையும் அதெல்லாம் இருக்கு. ஆனா இதுல இன்னும் ஒரு கட்டத்து அதிகமாவே போய் இந்த பாளையங்கோட்டை ஜெயில், புழல் ஜெயில், சென்ட்ரல் ஜெயில்ன்ற மாதிரி 3 டெக்ஸ்ட்டை போட்டு 3தோட லைன் டிராயிங் வேற போட்டு வச்சிருப்பாங்க. ஜெயிலோட லைன் டிராயிங் எதுக்கு அந்த போர்டில்?
இந்த டீடைல் நான் என்னன்னு சொல்றது. ஜெயம் ரவி ஃபிளாஷ்பேக்னு ஒன்று ஓப்பன் ஆகுது. கண்டிப்பா அது சீரியஸான எபிசோடா தான் இருக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா அதை ஆரம்பிக்கும் போதே ஜெயம் ரவி பயங்கர காமிக்கலா ஒரு சண்டை ஒன்று போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாருங்கிறத காமிக்கிறதுக்காக இருக்கலாம். பட் இது மாதிரி சீரியஸான எபிசோடு இப்படி ஒரு காமிக்கலான ஃபைட் டோனலி ஆஃபாகவே இருக்கு. அந்த ஜெனரிக்கான ஃபிளாஷ்பேக்கும் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. அந்த ஃபிளாஷ்பேக்கில் என்ன நடக்க போகுது, ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு அடுத்தடுத்து படத்தில் என்ன நடக்க போகுது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் ஆடியன்ஸ் ஏதோ தெரியாதுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மாதிரியே ஒன்று ஒன்றா ரிவீல் பண்ணிட்டே இருந்தாங்க பாருங்க. அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸை நினச்சி கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த சைரன் ஒரு டிபிக்கலான ஓல்ட் ஸ்கூல் மசாலா திரைப்படம். அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் எமோஷன்ஸை பெருசாக சார்ந்திருந்தும் அதுவும் பெருசாக ஒர்க் ஆகலை. இந்த சோ கால்டு த்ரில்லர் ஃபேக்டர்ஸும் ஒர்க் ஆகலை. நான் 90s கிட் மட்டும் இல்லை, மொழியில் வர MS பாஸ்கர் மாதிரி 90s எராலே மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கிட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ படம் இப்போதைக்கு தியேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. படத்துடைய வயலன்ஸுக்காக US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அது ஜஸ்டிஃபைடு தான். அண்ட் இந்த படத்தையும் இந்த வழக்கமான கெட்ட வார்த்தை வந்துடுது, அது மைண்டில் இருக்கட்டும்.